டாபிக் 5 என்னவா இருக்கு சிலபஸ்ல? என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அசோசியேட்டட் ஹசார்ட்ஸ் டு கிராப்ஸ், environmental pollutions and its associated hazards to crops, animals, humans. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுங்க, ஏதாவது ஒரு பொல்யூட்டன் கிராப்ஸ்க்கு பிரச்சனை தரக்கூடிய ஏதாவது ஒரு பொல்யூட்டன் சொல்லுங்க. சல்பர் டை ஆக்சைடு. சல்பர் டை ஆக்சைடு வந்துட்டு சல்பியூரிக் ஆசிட், ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகும். சல்பர் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல என்ன ஆசிட் ஃபார்ம் பண்ணும்? சல்பியூரிக் ஆசிட். அந்த சல்பியூரிக் ஆசிட் பிளான்ட்ல படிச்சுன்னா என்ன ஆகும்? இட் வாஸ் ஹேவிங் தி ஸ்கார்ச்சிங் எஃபெக்ட். ஸ்கார்ச்சிங் எஃபெக்ட் பிளான்ட் செல்ஸ், டிஷ்யூஸ் இது எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணும். புரியுதுங்களா? அனிமல்ஸ் பாதிக்கக்கூடிய ஒரு பொல்யூட்டன் சொல்லுங்க. இதெல்லாம் நாத்தி தான் தெரியணுமா? சொல்லுங்க. என்னமா? நைட்ரோ நைட்ரோபினால். எந்த அனிமல்ஸ் பாதிக்குது? வல்ச்சர்ஸ். ஓகே. நைட்ரோபினால் டிடிடியும் சொல்லுவாங்க. டிடிடியும் டிடிடினா என்ன? என்ன அது? இன்செக்டிசைடா இல்ல வீடிசைடா? அதெல்லாம் சொல்லுங்க. டிடிடின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு, அதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி கேட்டகரியில் வரும். டிடிடின்ற கெமிக்கலும். ஹியூமன்ஸ் பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொல்யூட்டன் சொல்லுங்க. பர்டிகுலேட் மேட்டர். டெல்லியில இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு இந்த PM 2.5, PM 10, பிஎம்னா பர்டிகுலேட் மேட்டர். பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்காங்க. பிஎம்னா பர்டிகுலேட் மேட்டர். சோ இதுல என்ன பார்க்க போறோம்? இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ், அது எப்படி கிராப்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது. ப்ளூ பேபி சிண்ட்ரோம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ளூ பேபி சிண்ட்ரோம் எதுல வரும்? இந்த இதுல யார் அஃபெக்ட் பண்றது? சில்ட்ரன்ஸ் அஃபெக்ட் பண்றது. ப்ளூ பேபி சிண்ட்ரோம்ன்றது யார் அஃபெக்ட் பண்றது? சில்ட்ரன்ஸ் அஃபெக்ட் பண்றது. அதே மாதிரி ஃபிஷ் அஃபெக்ட் பண்றது. இந்த ஜப்பான்ல மினமெட்டா டிசீஸ்னு ஒண்ணு கேள்விப்பட்டீங்களா? மினமெட்டா, மெர்குரி பாய்சனிங், மினமெட்டா. சோ அதெல்லாமே வரும். இதெல்லாமே இந்த இதுல பார்க்க போறோம். அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதுல இருந்து பிவைக்யூ, இங்க இருந்து சீரியஸ்னஸ் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் சிம்பிளான ஏரியா பார்த்தோம். இங்க இருந்து வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஏரியா. டாபிக் 5ல இருந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட். டாபிக் 5, 6, 7, 8. டாபிக் 5, 6, 7, 8 மேபி லாஸ்ட் கொஞ்ச நாள் ஏதாவது படிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த டைம் மெயின்ஸ் போறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ் அந்த 4 டாபிக்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா இதுல 5ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். Give an elaborate agronomic practices for managing the problems of environmental pollution. Give an elaborate agronomic practices for managing the problems of environmental pollutions. Environmental pollution சிலபஸ்ல இருக்கும், அக்ரானமின்னு சிலபஸ்ல இருக்கும். ரெண்டையும் லிங்க் பண்ணி கேட்டிருக்காங்க. அக்ரானமின் சிலபஸ்ல இருக்கும், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் சொல்லிட்டு எக்காலஜில இருக்கும். இது ரெண்டையும் லிங்க் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுக்கு அவ்வளோ அப்ளை பண்ணி இது டைரக்டா நீங்க புக்ஸ்ல ரெடிமேட் ஆன்சர் வேணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. இதுக்கு என்ன அப்ளை பண்ணி எழுதணும்? என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் அக்ரானமினா என்ன? அக்ரானமிக் பிராக்டிசஸ்னா என்ன? ஒரு கிராப்பை கல்டிவேட் பண்ணக்கூடிய பிராக்டிசஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் சோவிங்ல ஆரம்பிச்சு சோவிங், வீடிங், இல்ல நியூட்ரியன் சப்ளை, வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஃபைனல் ஹார்வெஸ்ட் வரைக்கும் இதெல்லாமே சேர்ந்தது அக்ரானமிக் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அக்ரானமிக் பிராக்டிசஸ். அதுக்கும் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் எப்படி லிங்க் பண்ணி எழுதுவீங்க? கிவ் an elaborate account of agronomic practices for managing environmental pollution னா ஸ்டார்டிங் ஃப்ரம் டில்லேஜ்ல இருந்தே எழுதலாம். டில்லேஜ்ல இருந்தே சாயில் டில்லேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க கடைசி வரைக்கும் எழுதலாம். ஸ்டபிள் பர்னிங் கூட எழுதலாம். ஸ்டபிள் பர்னிங் வரைக்கும் எழுதலாம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन இது 2023ல ஐஎஃப்எஸ்ல கேட்டது, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல கேட்டது. செகண்டா வந்து environmental pollution is hazardous to crops. Environmental pollution is hazardous to crops. Describe with examples. சோ இதுல வந்து என்னென்ன ஏதாவது அட்மாஸ்பியரிக் பொல்யூட்டன்ட் ஏதாவது தெரியுது, என்னென்ன பொல்யூட்டன்ட் வந்துட்டு கிராப்ஸ் பாதிக்குது அப்படின்றத நீங்க எக்ஸாம்பிளோட மென்ஷன் பண்ணி நீங்க எழுதணும். புரியுதுங்களா? தேர்டா வந்து எஃபெக்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆன் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். எஃபெக்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆன் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். ஏதாவது பேர்ட்ஸோ இல்ல அக்வாட்டிக் அனிமல்ஸோ இல்ல ஹியூமன்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு இது வந்துட்டு எந்த பொல்யூட்டன்ட் என்ன பிரச்சனையை கொடுக்குது, இப்ப ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்னா எதனால ஆரம்பிக்குது? எந்த பொல்யூட்டன்னால? நைட்ரேட் பொல்யூட்டன்ட்னால, நைட்ரேட் பாய்சனிங்னால. ஃபோர்த் வந்து டிஸ்கிரைப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். அந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் என்ன டிஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க. ரைட் த ரோல் ஆஃப் அஃபாரஸ்டேஷன் இன் மினிமைசிங் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ரைட் த ரோல் ஆஃப் அஃபாரஸ்டேஷன். மரம் நடுறதுனால எப்படி என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வந்து குறையுது அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதுங்களா?
Fifth வந்து what are the consequences of direct use of industrial effluents on human health? What are the consequences of direct use of industrial effluents on human health? அதே क्वेश्चन தான் கிட்டத்தட்ட சேமா வர மாதிரி இருக்கு. Effects of environmental pollution on living beings. Effect of environmental pollution on living beings. லாஸ்டா இருக்கிறது வந்து elaborate the environmental pollutions along with the role of afforestation in minimizing their effects. Role of afforestation in minimizing their effects. இதான் பிஓக்ல கேட்டிருக்கிறது இது வரைக்கும். கேஸ் ஃபார்ம்ல இருக்குல்ல என்னமா எஃப்ளூயன்ஸ் தான் கேஸும் யூஸ் பண்ணலாம். எஃப்ளூயன்ஸ் தான் கேஸும் யூஸ் பண்ணலாமா? சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்காதுமா. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மண்டே இருக்கும். புரியுதுங்களா? இந்த டைம் யார் யாரெல்லாம் வந்துட்டு மெயின்ஸ் எழுத போறாங்களோ அவங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து அவங்களுக்கு டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்காது. உங்க மறுபடியும் வந்து மண்டே கிளாஸ். ஏன்னா கிளியர் பண்ண நீ இன்னும் ரிசல்ட் வரல தானே இன்னைக்கு? ஓகே, இன்னைக்கு வரும்னு எதிர்பார்த்தாங்க நிறைய பேர். இன்னைக்கு வந்துடும் எதிர்பார்த்தாங்க, நான் வரல. தெரியல, லாஸ்ட் இயர்ல 10 நாள்ல விட்டாங்க. 10 நாள்ல அரௌண்ட் 10 டேஸ்ல விட்டாங்க. நான் இந்த டைம் நான் வரல. நவீன ஒரு 2-3 நாள்ல விட்டுருவாங்க. என்னமா? சரி, போலாங்களா? அடுத்தது இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சர் வருதான்னு எழுதி பாருங்க. ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி எழுதி பாருங்க. என்விரான்மெண்டல் பொல்யூஷன் என்னன்னு டெஃபினேஷன் கேட்காங்க. என்ன எழுதுவீங்க? என்விரான்மெண்டல் பொல்யூஷன், டிஸ்கிரைப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். டிஸ்கிரைப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். எல்லாரும் அக்ரிகல்ச்சர் டஃப்ன்றாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க கேட்பாங்க? இதெல்லாம் 6th 7th குழந்தைங்களுக்கு கேட்கறது. இப்பெல்லாம் 6th 7th குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் படிக்கிறாங்க. என்னமா? ஒரு ஃபாரஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் நமக்கு ஈஸியா கம்ஃபர்டபுளா இருக்கும் படிக்கிறதுக்கு. போலாங்களா? அடுத்தது சொல்லுங்க. என்விரான்மெண்டல் பொல்யூஷன் நோட் பண்ணீங்களா? அது என்விரான்மெண்டல் பொல்யூஷன் என்ன மீனிங்? அன்டிசைரபிள் ஃபர்ஸ்ட் பொல்யூஷன். அன்டிசைரபிள் சேஞ்ச். எதனால அன்டிசைரபிள் சேஞ்ச்? டியூ டு undesirable change in the physical, chemical and biological characteristics of undesirable change in the physical, chemical and biological characteristics of air, water, land, which may be harmful to life. Which may be harmful to life. ஒருவேளை ஏர்ல நடந்தா அது ஏர் பொல்யூஷன், வாட்டர்ல இருந்தா வாட்டர் பொல்யூஷன், சாயில இருந்தா சாயில் பொல்யூஷன். இது எல்லாமே அந்த கிளாசிபிகேஷன், பொல்யூட்டன்டோட கிளாசிபிகேஷன். என்னென்ன? ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன். இது தெரியும். தெர்மல் பொல்யூஷன் என்ன மீனிங்? தெர்மல் பொல்யூஷன்னா ஹீட், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹீட்ல சொல்றாங்க. எந்த இதுல தெர்மல் பொல்யூஷன் வரலாம்? எங்க இருந்து வரலாம்? தெர்மல் பிளான்ட். தெர்மல் பிளான்ட் கோல் பேஸ்டு தெர்மல் பிளான்ட்டோ இல்ல வேற ஏதாவது தெர்மல் பிளான்ட்ல இருந்தோ யூஸ் பண்ண வரக்கூடிய அந்த ஹீட் வாட்டர் தெரியுமா? அதை வந்து தெர்மல் பொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். தெர்மல் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷன்னா சவுண்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் சவுண்ட். இவ்வளவு டெசிபிள் தான் இருக்கணும். நாய்ஸ் பொல்யூஷன் ஹியூமன்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? இந்த அர்பன்ல வந்து கன்ஜஸ்டட் ஏரியாவில் இருக்கும். புரியுதுங்களா? ஹியூமன்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா நாய்ஸ் பொல்யூஷன்றது? பிளான்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா நாய்ஸ் பொல்யூஷன்? பிளான்ஸையுமே அஃபெக்ட் பண்ணும். புரியுதுங்களா? ஹியூமன்ஸ் மட்டும் இல்ல, நாய்ஸ் பொல்யூஷன் வந்து பிளான்ஸையுமே அஃபெக்ட் பண்ணும். லைட் பொல்யூஷன்.
லேண்ட் பொல்யூஷன் என்னன்னு சொல்லுவீங்க? லைட் பொல்யூஷன் யார் அஃபெக்ட் பண்ணும்? புரியுங்களா? ஒரு சில பேர்ட்ஸ் வந்துட்டு நாக்டூர்னல் டைப்பா இருக்கும். நாக்டூர்னல் டைப்னா என்ன? நைட் டைம் வந்து ஆக்டிவா இருக்கும். நைட் டைம் வந்து ஆக்டிவா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த சிட்டிஸ்ல அர்பனைசேஷனால அஃபெக்ட் ஆகும் அதெல்லாம். ஈவன் ஹியூமன்ஸ்மே வந்துட்டு நைட் டைம் அந்த லைட் இருந்து எரிஞ்சிட்டே இருக்குல்ல, ஸ்ட்ரீட் லைட்டோ இல்லை ஏதோ ஒன்று சிட்டிஸ்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஹியூமன்ஸ்லயுமே வந்து ப்ராப்ளமா இருக்கலாம். என்னப்பா? ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன், அதுவும் கூட வரலாம். ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் என்ன இருக்கு? ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் என்னவா இருக்கலாம்? ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன்னா என்ன? ஏதோ ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்னால. இதுக்கு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க இங்க. ரேடியோ ஆக்டிவ் பொல்யூட்டன்ட் இந்த கண்ட்ரி இந்த ரேடியோ ஆக்டிவ் பொல்யூட்டன்ட்னால அஃபெக்ட் ஆச்சு. இதுல இந்த கண்ட்ரி அஃபெக்ட் ஆச்சு. ஜப்பான் எந்த இதனால? செர்னோபில் இன்சிடென்ட் ஒன்னு கேள்விப்பட்டீங்களா? செர்னோபில் எதனால வந்துச்சு? அதை பத்தி ஒரு படம் கூட வந்திருக்கும். உக்ரைன். அது என்ன என்ன இதனால? அந்த மூவி பாத்தீங்களா? செர்னோபில பேசிதான் வச்சு ஒரு மூவி வந்திருக்கும். பார்த்தது இல்ல. ஓகே. சுனாமி வந்து ஏதோ ஒரு ரீஜனை, ஏதோ ஒரு நியூக்ளியர் ரியாக்டரையோ ஏதோ நியூக்ளியர் பிளான்ட் அட்டாக் பண்ணுச்சா? அது பேர் என்ன? என்ன பிளான்ட் அது? கொஸ்டின் புரியுதாப்பா? சுனாமி வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளான்ட், நியூக்ளியர் பிளான்ட் இல்ல அதனால ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் லீக் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்துச்சான்னு கேக்குறேன். ஜப்பான் என்ன ஸ்பெசிபிக்? எந்த இது? புக்குசிமா டெய்ச்சியா? சர்ச் பண்ணி பாருங்க. மேபி மைண்ட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் போகும்போது சம்டைம்ஸ் இட் மே கோ ராங். ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் ஒரு பொல்யூஷன் ஆரம்பிச்சாங்க. செர்னோபில் டிசாஸ்டர் கண்டிப்பா பாப்புலர் எக்ஸாம்பிள். செர்னோபில் டிசாஸ்டர்னு சொல்லிட்டு அது பாப்புலர் எக்ஸாம்பிள். போபால் கேஸ் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு அது ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது வந்துச்சு அதுல. ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இல்ல, ஏர் பொல்யூஷன் இல்ல, கேஸ் லீக்கேஜ்னால. இந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஃபுகுஷிமா டெய்ச்சி சர்ச்னா பண்ணி சொல்லுங்கம்மா. எந்த ஊர்ல நடந்துச்சு? என்ன பொல்யூட்டன்னால நடந்துச்சு? ஜப்பான். என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை ஆச்சு அங்க? எர்த்குவேக்னால? ஓகே. பிரச்சனைக்குரியதாச்சு. பிரச்சனைக்குரியதாச்சு. ஓகே. போலாங்களா? அடுத்து இது சப்ஜெக்டுக்குள்ள போலாம். பொல்யூட்டன்ட் வந்து எப்படி பிரிக்கலாம்? பொல்யூட்டன்ட் நிறைய கிளாசிபிகேஷன், பிரைமரி செகண்டரின்னு பிரிக்கலாம். பாயிண்ட் சோர்ஸ், நான் பாயிண்ட் சோர்ஸ் பிரிக்கலாம். பாயிண்ட் சோர்ஸ்னா என்ன மீனிங்? சோர்ஸ் என்ன, எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து, ஒரு பர்டிகுலர் மேபி இண்டஸ்ட்ரியிலயோ இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியால இருந்து அந்த பொல்யூஷன் வருது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? இதுவே இந்த பொல்யூட்டன் கண்டுபிடிக்க முடியுமா? நான் பாயிண்ட் சோர்ஸ்க்கு என்ன? நான் பாயிண்ட் சோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? மோஸ்ட்லி வந்து அக்ரிகல்ச்சர்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய பொல்யூஷன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப், அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப் எந்த ஃபீல்ட்ல இருந்து வந்துச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? இது வந்து ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருக்கு சார், டேனிங் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருக்கு, இல்ல ஏதோ ஒரு டையிங் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். பட் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இல்ல, அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப் இல்ல, இன் ஜெனரல் ரன் ஆஃப்னால ஆகக்கூடிய பொல்யூஷன் இருக்குல்ல, அது எங்க இருந்து வருது அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சோ அதை வந்து என்னன்னு சொல்றோம்? செகண்டா இருக்கிறத நான் பாயிண்ட் சோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். நான் பாயிண்ட் சோர்சஸ். when pollutants are discharged from a specific location, when pollutants are discharged from a specific location, மேபி ஏதோ ஒரு ட்ரைனேஜ் பைப்லயோ ஏதோ ஒன்லயோ வந்துட்டு அந்த பொல்யூட்டன் ரிலீஸ் ஆகலாம். அதை என்னன்னு சொல்றோம்?
பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். பாயிண்ட் சோர்ஸ். நான் பாயிண்ட் சோர்ஸ்னா என்ன? In contrast, non-point sources include discharge of pollutants from diffused source, or from a large area. இங்க எங்க இருந்து அந்த பொல்யூட்டன் வந்துச்சு அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. சோ அதுக்கு தான் வந்து ரன் ஆஃப். மழை பெஞ்சுனா ரன் ஆஃப் வேஸ்ட் எல்லாம் வருது இல்ல, சோ அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்றதை சொல்ல முடியாது ஸ்பெசிபிக்கா. அப்படி சொல்லணும் அப்படின்னா ஜெனரலைஸ் பண்ணி இந்த ஏரியாவில இருந்து வந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லலாம், அவ்வளவுதான். பட் ஸ்பெசிபிக் பண்ணி சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்ல இருந்து பிலிம்ஸ்க்கு வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவான், பிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்தையுமே. அந்த டைம் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுக்கு நிறைய பேர் சிசேட் பிரச்சனைன்னு சொன்னாங்க. சிசேட் வந்து சார் சிசேட் ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் அதாவது 2023 கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் சிசேட் வந்து பெட்டரா தான் இருந்துச்சு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த காம்ப்ரிஹென்ஷன் இருக்குல்ல, காம்ப்ரிஹென்ஷன் வந்து கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. நான் நிறைய பேரை எதிர்பார்த்தேன், நிறைய பேர் வந்துட்டு இந்த டைம் பிலிம்ஸ் தாண்டவங்க எதிர்பார்த்தேன். பட் எல்லாருமே சொல்ற அந்த நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருப்போம்ல, இவங்க எல்லாம் வந்துருவாங்க, இவங்க டெஸ்ட்லாம் ரெகுலரா அட்டென்ட் பண்றாங்க, கிளாஸ்ல ஒழுங்கா டிஸ்கஸ் பண்றாங்க, அதெல்லாம் வச்சு தெரியும்ல இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே சொன்னது சிசாட் இந்த டைம் போயிடுச்சு சார், சிசாட் 62 தான் சார் வருது அப்படின்னு. பட் ஜிஎஸ்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, ஜிஎஸ் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல அவங்க சில குவாலிஃபை ஆயிருந்தாங்க அப்படின்னா வந்து மெயின்ஸ்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க. ஒரு வருஷம் கழிச்சு அதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. போலாங்களா அடுத்தது? ரொம்ப அவ்வளவு நாலேஜபிள் இருந்தாலும் பிலிம்ஸ் தாண்டல அப்படின்னா அங்க எதுவுமே இல்லாம போயிடும், எக்ஸ்பிரஸ் ஆகாம போயிடும். நீங்க எல்லாரும் என்ன ஒரு அட்டம் கூட கொடுக்கலையா, ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்களா? ஒரு அட்டம் கூட கொடுக்கலையா? ஓகே போலாங்களா அடுத்தது? நோட் பண்ணிட்டீங்களா ஸ்லைட்? ஓகே. என்னமா ஹிரோஷிமா நாகசாகில என்ன பிரச்சனை? யார் சொன்னது? போலாங்களா? இன்னொரு டைப்ஸ் ஆஃப் பொல்யூட்டன் மறுபடியும் பிரிக்கணும் அப்படின்னு எப்படி பிரிக்கலாம்? டைப்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ட்ல பிரைமரி பொல்யூட்டன், செகண்டரி பொல்யூட்டன். பிரைமரி பொல்யூட்டன்னா என்ன மீனிங், செகண்டரி பொல்யூட்டன்னா என்ன மீனிங்? ரிலீஸ் ஆன ஃபார்ம்லயே அப்படியே இருக்கிறது வந்து கார்பன் மோனாக்சைடு இருக்கு அப்படின்னா ரிலீஸ் ஆன ஃபார்ம்லயே இருக்கிறதுக்கு பேர் பிரைமரி பொல்யூட்டன் சொல்றோம். சல்பர் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ரிலீஸ் ஆன ஃபார்ம்ல அப்படியே இருக்குல்ல, அதை வந்துட்டு பிரைமரி பொல்யூட்டன் சொல்றோம். பட் அந்த ரிலீஸ் ஆன ஃபார்ம் அட்மாஸ்பியர்ல போயிட்டு வேற ஒரு கேஸோட மிக்ஸ் ஆயிட்டு இன்னொரு காம்போனன்ட் ஃபார்ம் ஆகுது இல்ல, அது என்னன்னு சொல்றோம்? செகண்டரி பொல்யூட்டன். புரியுதுங்களா? ஆக்சுவலா ரிலீஸ் ஆன ஃபார்ம் என்னன்னு சொல்றோம்? பிரைமரி பொல்யூட்டன். அது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மத்த காம்போனன்ட்டோட மிக்ஸ் ஆகுது இல்ல, அட்மாஸ்பியர்ல மேபி வாட்டர் மாலிகல்ஸோ இல்ல அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூடயோ அதோட மிக்ஸ் ஆகி ஒரு புது காம்போனன்ட் ஃபார்ம் ஆகுது இல்ல, அதுக்கு என்ன சொல்றோம்? செகண்டரி பொல்யூட்டன் அப்படின்னு சொல்றோம். செகண்டரி பொல்யூட்டன். ஃபார் எக்ஸாம்பிள் சல்பர் டை ஆக்சைடு எங்க இருந்து ரிலீஸ் ஆகலாம்? சல்பர் டை ஆக்சைடு இண்டஸ்ட்ரீஸ் இல்ல கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகலாம், கோல் பேஸ்ட் பவர் பிளான்ட்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகலாம் சல்பர் டை ஆக்சைடு. இந்த சல்பர் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு போனதுக்கு அப்புறம் சும்மா இருக்குமா? மத்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மத்த மாலிகூல்ஸோட ரியாக்ட் ஆகும்ல, அப்ப எதோட ரியாக்ட் ஆகலாம்? சல்பர் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர், இது ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது இல்ல, இது ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? H2SO4 சல்பியூரிக் ஆசிட், H2SO4 அதாவது சல்பியூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய வேற ஒரு மாலிகுலோட சேர்ந்து இன்டராக்ட் ஆகி அது மூலியமா ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த புது காம்போனன்ட்க்கு பேர் என்னன்னு சொல்றோம்? செகண்டரி பொல்யூட்டன். H2SO4 எதுல வரும்? செகண்டரி பொல்யூட்டன். Pollutant that persist in the form in which they are added to the environment.
that persist in the form in which they are added to the environment. So அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், சல்ஃபர் டை ஆக்சைடு, பர்டிகுலேட் மேட்டர், ஹைட்ரோ கார்பன், இதெல்லாம் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மற்ற காம்பனண்டோட மிக்ஸ் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த புது காம்பனண்ட் பேர் என்னன்னு சொல்றோம்? செகண்டரி பொல்யூட்டன். செகண்டரி பொல்யூட்டனுக்கு எக்ஸாம்பிள் என்ன? சல்ஃபியூரிக் ஆசிட், ஓசோன். ஓசோன் எதுல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம்? ஓசோன் எந்த காம்பனண்ட்ல தான் ஆரம்பிச்சிருக்கலாம்? ஆக்சிஜன். மெயினா ஆக்சிஜன் இருந்திருக்கலாம். இன்னொரு ஆக்சிஜன் கண்டெய்னிங் காம்பனண்டோட ரியாக்ட் ஆகும்போது ஓசோன் வந்திருக்கலாம். புரியுதுங்களா? இல்ல O2 பிளஸ் வெறும் O கூட ரியாக்ட் ஆகலாம். சிங்லெட் ஆக்சிஜன் இருக்கலாமா? சிங்லெட் ஓன்னு சொல்லுவோம். சிங்லெட் ஆக்சிஜன் அது வந்து ரியாக்டிவ் ஸ்பீசிஸ். அது வந்து ஒரு ரியாக்டிவ் ஸ்பீசிஸ். சோ இந்த மாதிரி கூட ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஓசோன், பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட், ஆல்டிஹைட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் ஓட பிரைமரி சோர்ஸ் என்னவா இருந்திருக்கலாம்? நைட்ரிக் ஆசிடோட பிரைமரி சோர்ஸ் பிரைமரி பொல்யூட்டன் நைட்ரஜன் டை ஆக்சைடு, NO2 plus H2O. மாலிகூல்ஸ் மாறும். சோ அதனால ஃபைனலா வந்துட்டு HNO3 ன்னு வந்திருக்கும். HNO3 நைட்ரிக் ஆசிட். ஏன்னா ஒரு அட்டம் கூட யாரும் கொடுக்கலையா? ஓகே. உங்களுக்கு கோர்ஸ் வந்து எப்ப முடிஞ்சது? யூஜி கோர்ஸ் எந்த மந்த்லமா? ஏப்ரல்ல முடிஞ்சதா? ஓகே. ஏன்னா ஆகஸ்ட் முடிஞ்சு டைரக்டா வந்திருக்கீங்களா? போன வருஷம் ஆகஸ்டா? அப்ப கொடுத்துருக்கலாமா இந்த வருஷம்? போன வருஷம் ஆகஸ்ட்னா கொடுத்துருக்கலாம்ல. யாரெல்லாம் சீனியர்ஸ் இருக்கீங்களோ அவங்களாம் கொடுத்துருக்கலாம். இப்ப முடிச்சு லேட்டஸ்டா வந்தவங்க யாரு? எந்த வருஷம் எந்த மந்த்ல முடிச்சீங்க? லேட்டஸ்டா முடிச்சவங்க ஏப்ரல்ல. அவங்க கொடுத்துருக்க முடியாது. சரிம்மா, போலாங்களா அடுத்தது? என்னம்மா? அந்த இதுவும் போட்டிருக்கேன். ஓசோன் எப்படி ரிலீஸ் ஆகுன்றதையும் போட்டிருக்கேன். ஓசோன் எப்படி ஹியூமன்ஸ் ஆர்ம் பண்ணணும் தான் கேட்டிருப்பாங்க. நீங்க எந்த மாதிரி கேக்குறீங்க எனக்கு புரியல. ம். அந்த கிராப்பை பேர்ன் பண்றதுனால ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றேன். ஏதோ ஒரு ஆக்சிஜன் கண்டெய்னிங் மாலிகுல்ல இருந்து வர ரிலீஸ் ஆயிருக்கலாமா ஓசோன்? கீழே அதானே ஆன்சரு. பாத்தீங்களா? அந்த வருஷம் நாங்களாம் அந்த 2021 கொஸ்டின்லாம் நாங்களாம் தப்பாவே எக்ஸாம்லயே எழுதிட்டு வந்திருக்கோம். நீங்க வந்து இங்க ஃபீல் பண்றீங்க. அதை எழுதும்போது கண்டிப்பா நீங்க அதான் எழுதிருப்பாங்க, அதான் ஆன்சர் எழுதிருப்பாங்க. பட் ஆனா கீழே அதானே இருக்கு. கீழே வந்து ஓசோன் இருக்கு. சொல்லுங்கம்மா, என்னென்னமா போன கிளாஸ்ல என்னென்ன பாத்திரம் சொல்லியிருந்தேன் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கப்பா. எப்படி ரைஸ் வந்துட்டு ஷார்ட் டே எப்படி சொல்றோம்? வீட் எப்படி லாங் டேல வந்துச்சு, ரைஸ் எப்படி ஷார்ட் டேல வந்துச்சு? இன்னும் போய் யாருமே பாக்குறது இல்ல சொல்றதுக்கு. பேனிக் இனிஷியேஷன் நீங்கம்மா, நீங்க எதை சொல்றீங்களா? பேனிக் இனிஷியேஷனா? சரி, அட்லீஸ்ட் நான் ஹிண்ட் கொடுக்குறேன், மறுபடியும் போய் சர்ச் பண்ணுங்க. ஃபேக்கல்டேட்டிவ் ஆப்ளிகேட்னு இருக்கு, ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஃபேக்கல்டேட்டிவ் ஆப்ளிகேட். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா? ஃபேக்கல்டேட்டிவ் ஆப்ளிகேட்.
நான் ஒரே ஒரு இது மட்டும் ஆப்ளிகேட் பேரசைட் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா, ஆப்ளிகேட் பேரசைட் அப்படின்னு என்ன மீனிங்னா, அந்த ஹோஸ்ட் இருக்கு தெரியுமா, அந்த ஹோஸ்ட் இல்ல அப்படின்னா வந்து அந்த இது செத்துரும், அந்த வீடு செத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பிளான்ட் ஆப்ளிகேட் பேரசைட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கஸ்கட்டா எந்த வீடு எதுல இருக்கு கஸ்கட்டா? கஸ்கட்டா எந்த பிளான்ட்லமா இருக்கு? மேங்கோ கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கஸ்கட்டா வந்துட்டு இல்ல ஸ்ட்ரைகா கூட எடுத்துப்போம். ஸ்ட்ரைகா வந்து பார்ஷியல்ல வந்ததா? கஸ்கட்டா வந்துட்டு எந்த ஹோஸ்ட்ல இருக்கும்? கஸ்கட்டான்றது வீடு. கஸ்கட்டான்றது வீடு. ஹோஸ்ட் வந்து மேங்கோ. இந்த மேங்கோ பிளான்ட் இல்ல அப்படின்னா, அந்த மேங்கோ ட்ரீ இல்ல அப்படின்னா இந்த கஸ்கட்டான்ற வீடு வந்து சர்வைவ் ஆகாது. புரியுதுங்களா? சோ இதுக்கு என்னன்னு சொல்றோம்? ஆப்ளிகேட் அப்படின்னு சொல்றோம். ஆப்ளிகேட் அப்படின்னு சொல்றோம். ஃபேக்கல்டேட்டிவ்னா என்ன மீனிங்? அது இல்லனாலும் சர்வைவ் ஆகும். புரியுதுங்களா? அந்த ஹோஸ்ட் பிளான்ட் இல்லனாலும் சர்வைவ் ஆகும். ஃபேக்கல்டேட்டிவ் அப்படின்றது. ஃபேக்கல்டேட்டிவ்னா என்ன மீனிங்? தனியாவும் இதால சர்வைவ் ஆக முடியும். ஹோஸ்ட் இல்லனாலும் இதால சர்வைவ் ஆக முடியும் அப்படின்றத வந்துட்டு ஃபேக்கல்டேட்டிவ். சோ அங்க வந்துட்டு ஆப்ளிகேட் ஃபேக்கல்டேட்டிவ் வச்சு சர்ச் பண்ணி பாருங்க கீவேர்டை, ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லுங்க. ஆப்ளிகேட் ஃபேக்கல்டேட்டிவ். ம். ஒண்ணும் இல்லம்மா, அது ரெண்டுமே அதுக்கு நான் ஆன்சர் என்னன்னு சொல்லிடுறேன். அது ரெண்டுமே வந்து ஃபேக்கல்டேட்டிவ் டைப்ல வரும். ஃபேக்கல்டேட்டிவ் கண்டிஷன்ஸ்ல வரும். ஃபேக்கல்டேட்டிவ் கண்டிஷன்ஸ்னா என்னன்னா, அந்த இப்போ வீட் இருக்குல்ல, வீட் வீட் வந்துட்டு என்ன என்ன இதுல என்ன இதுல பார்த்தோம்? லாங் டேல பார்த்தோம். வீட் வந்து லாங் டேல அந்த ஃபிளவரிங் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபிளவரிங் வந்து குயிக்கா முடிச்சிடும். லாங் டேல ஃபிளவரிங் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், குயிக்கா முடிச்சிடும். பட் ஆனா ஷார்ட் டே கொடுத்தாலும் இட் கேன் சர்வைவ். ஷார்ட் டே கொடுத்தாலும் இட் கேன் சர்வைவ். அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ஃபேக்கல்டேட்டிவ். அதுவே ஒரு பிளான்ட் வந்துட்டு லாங் டேனா லாங் டே மட்டும்தான், லாங் டேல மட்டும் தான் ஃபிளவரிங் நல்லா கொடுக்கும். ஷார்ட் டேல வந்து ஃபிளவரிங்கே இருக்காது, நோ ஃபிளவரிங். அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ஆப்ளிகேட். ஆப்ளிகேட். ரைஸ் வீட் ரெண்டுமே வந்து ஃபேக்கல்டேட்டிவ்க்கு எக்ஸாம்பிள்ல வரும். ஃபேக்கல்டேட்டிவ். புரியுதுங்களா என்னன்றது? லாங் டேவுக்கு வீட் எக்ஸாம்பிளா பார்த்தோம். இது என்ன அப்படின்னா, லாங் டே கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா வீட்ல வந்துட்டு ஃபிளவரிங் நல்லா இருக்கும். ஃபிளவரிங் இட் கேன் ஃபிளவர் குயிக்லி, இட் கேன் கிவ் குட் ஃபிளவரிங் அப்படின்றது. இது ஃபேக்கல்டேட்டிவ்னு சொன்னா அப்படின்னா என்ன மீனிங்? லாங் டேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அதுக்காக ஷார்ட் டேல பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு அர்த்தம் இல்ல. புரியுதுங்களா? லாங் டேல வந்துட்டு இட் வில் கிவ் பெட்டர் ஃபிளவரிங் தென் ஷார்ட் டே. லாங் டேல இட் வில் கிவ் பெட்டர் ஃபிளவரிங் தென் ஷார்ட் டே. சோ அதனால அது அந்த கண்டிஷன்லயே சர்வே ஆகும். ரெண்டு கண்டிஷன்லயுமே சர்வே ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இதுவே ஆப்ளிகேட்ல இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெசிபிக் கண்டிஷன்ல மட்டும் தான் சர்வே ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஃபேக்கல்டேட்டிவ் ஆப்ளிகேட் கீவேர்டை வச்சு மறுபடியும் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாருங்க. பெராக்சி அசிட்டைல் பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட்லாம் எதுல வரும்? பேன் செகண்டரி பொல்யூட்டன்ட். எது ரிலேட்டடா படிச்சிருக்கீங்களா இதெல்லாம்? பேன்லாம் ஆன்லைன்ல ஒருத்தங்க போட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அந்த பாயிண்ட் நான் எதிர்பார்த்தேன். அதை தவிர இது எல்லாம் சொல்றீங்க. யாரு? போட்டோ கெமிக்கல் ஸ்மாக் யாரு சொன்னது? முசி ரோஸ். ரோஸ் ரோஸ்னு யாரும் ஆன்சர் பண்ணிருக்காங்க? போட்டோ கெமிக்கல் ஸ்மாக்ல வரும். அதுல மெயினா வந்து போட்டோ கெமிக்கல் ஸ்மாக்ல வரும். லண்டன் ஸ்மாக், அந்த ஸ்மாக், இந்த ஸ்மாக் பிரிச்சிருப்பாங்கல்ல. சோ அதுல பாருங்க, ஏதோ ஒரு ஸ்மாக்ல இது முக்கியமான பொல்யூட்டண்டா இருந்திருக்கும். பிரைமரி பொல்யூட்டன்ட் வெர்சஸ் செகண்டரி பொல்யூட்டன்ட். பிரைமரி பொல்யூட்டன்ட்னா என்னென்ன வருது? டைரக்டா மேபி வெஹிகுலர் எமிஷனோ, இல்ல டைரக்டா வல்கானிக் எரப்ஷனோ, இல்ல டைரக்டா இண்டஸ்ட்ரியல் எமிஷனோ, இதுல இருந்து வரக்கூடிய பொல்யூட்டன்ட் பேர் என்னன்னு சொல்றோம்? பிரைமரி பொல்யூட்டன்ட்.
பிரைமரி பொல்யூட்டன் எங்க இருந்து ஆரம்பிக்குது? டைரக்டா வெஹிக்கிள்ல இருந்தோ, இல்ல டைரக்டா இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்தோ, இல்ல டைரக்டா வல்கானிக் எரப்ஷன் மூலியமாவோ. சோ அப்படி இருக்கக்கூடிய பொல்யூட்டன் என்னென்ன சொல்றோம்? கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, நாக்ஸ், இதெல்லாம் சொல்றோம். செகண்டரி பொல்யூட்டன் என்ன? அட்மாஸ்பியர்ல ஒன்னு இன்னொன்னோட மிக்ஸ் ஆகுது இல்ல, மேபி வாட்டர் மாலிகூல்ஸ்னாலயோ, வாட்டர் மாலிகூல்ஸ் கூடயோ இல்ல ஒன்னு இன்னொன்னோட மிக்ஸ் ஆகுது இல்ல, அப்ப ஃபார்ம் ஆகிறது பேர் என்ன? செகண்டரி பொல்யூட்டன்ட். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? சல்பியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், ஓசோன், பேன், இந்த காம்பனட்லாம், SO4 2- இதெல்லாம். புரிஞ்சுதுங்களா? செகண்டரி பொல்யூட்டன் என்ன, பிரைமரி பொல்யூட்டன் என்னன்றதுக்கு மீனிங். இங்க இருந்து போனது அட்மாஸ்பியர்ல ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிறது செகண்டரி பொல்யூட்டன். சொல்லுங்களா அடுத்தது. சோ இப்போ பிவிக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஹவு பொல்யூஷன் அஃபெக்ட் கிராப்ஸ். ஹவு பொல்யூஷன் அஃபெக்ட் கிராப்ஸ். சோ அதுக்கு தான் இங்க கொடுத்துருக்கேன். என்னென்ன எக்ஸாம்பிள்? எஃபெக்ட் ஆஃப் டிஃபரெண்ட் பொல்யூட்டன்ஸ் ஆன் வெஜிடேஷன். எஃபெக்ட் ஆஃப் டிஃபரெண்ட் பொல்யூட்டன்ஸ் ஆன் வெஜிடேஷன். இந்த இந்தியன் ஃபாரஸ்ட்ரிக்கு ஒரு புக் இருக்கும், பாப்புலர் புக். இந்தியன் ஃபாரஸ்ட்ரிக்கு என்ன புக்? ஃபாரஸ்ட்ரிக்கு ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்கவங்க அது படிப்பாங்க. மணிகண்டன் அண்ட் பிரபு. மணிகண்டன் அண்ட் பிரபு அந்த புக்ல இருந்து எடுத்திருக்கேன் இந்த கண்டென்ட். மணிகண்டன் அண்ட் பிரபு. மோஸ்ட்லி நீங்க ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி அட்மாஸ்பியரிக் பொல்யூட்டன் ஒன்னு வந்து போட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் பண்ணும், இல்ல ரெஸ்பிரேஷன் அஃபெக்ட் பண்ணும். சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா, ஏதாவது ஒரு அட்மாஸ்பியரிக் பொல்யூட்டன் எழுதி, சார் போட்டோசிந்தசிஸ் ரெஸ்பிரேஷன் அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க மோஸ்ட்லி. அதே மாதிரி மேபி எக்ஸெப்ஷனல் கேசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய்ஸ் பொல்யூட்டன்ல எப்படி அஃபெக்ட் பண்ணலாம்? நாய்ஸ் பொல்யூட்டன் பிளான்ட்டோட மெட்டபாலிசம் இல்ல பிளான்ட்டோட ஹார்மோனல் பேலன்ஸ்ல கூட அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட் இருக்கு. பிளான்ட்டோட ஹார்மோன்ஸ் எல்லாம் கூட இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. லைட் எதுக்கு தேவை? லைட் பொல்யூட்டன்னால பிளான்ட் என்ன ஆகலாம்? லைட் பொல்யூஷன்னால இப்ப ஒரு கிளாஸ் முன்னாடி தான் பார்த்தோம், லைட் எதுக்கு தேவை பிளான்ட்டுக்கு? போட்டோ பீரியட் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. போட்டோ பீரியட் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. சோ அப்ப லைட் வந்து 24 மணி நேரம் லைட் எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா பிளான்ட் என்ன ஆகலாம்? எந்த பிளான்ட் பாதிக்கப்படும்? ஷார்ட் டே பிளான்ட் வந்து பாதிக்கப்படும். இட் அஃபெக்ட்ஸ் தி போட்டோபீரியடிசம். இட் ஆல்டர்ஸ் தி போட்டோபீரியடிசம். மற்ற பொல்யூட்டர் எல்லாமே வந்து ஒன் வே ஆர் தி அதர் வந்து போட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன் தான் அஃபெக்ட் பண்ணும். போட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன். போட்டோசிந்தசிஸ் மோஸ்ட்லி ஜெனரலா சொல்லணும் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் பண்ணும் மற்ற பொல்யூட்டன்ட் எல்லாமே. இந்த டைம் உங்க சீனியர்ஸ் யாரெல்லாம் பார்டர் ரேஞ்சில் இருக்காங்களா? பிலிம்ஸ் கட் ஆஃப்ல யாரும் இல்லையா? இந்த ப்ரிப்பரேஷன்ல சீனியர் கான்டாக்ட், நல்ல சீனியரோட கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்களே 5. ஓகே 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 ஓகே. ப்ரிப்பரேஷன் த்ரூ அவுட் தி ப்ரிப்பரேஷன்ல சொல்றேன். அந்த கிளாஸ்க்குன்னு சொல்லல, பட் த்ரூ அவுட் தி ப்ரிப்பரேஷன் சொல்றேன். இதுக்கு மேல நான் எங்கம்மா போக முடியும்?
எந்த வருஷம் கேட்டது ஹவு பொல்யூஷன் அஃபெக்ட் கிராப்ஸ் 2021 ஓகே. போடுங்களா அடுத்தது. போடுங்களா அடுத்தது. ஜஸ்ட் முக்கியமான இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, மீதி அடுத்தது போய்க்கலாம். பாருங்க, சல்ஃபர் டை ஆக்சைடுலாம் போலன் டேமேஜ் பண்ணுது. போலன் டேமேஜ் பண்ணுது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி யூனிக்கா இருக்கிறத எழுதிக்கோங்க. மற்றதெல்லாம் எது ஞாபகம் வச்சுக்க முடியும் அதுக்கெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் ரெஸ்பிரேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. யூனிக்கா இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. போடுங்களா அடுத்தது. அடுத்து ஆசிட் ட்ரெயின்மா. ஆசிட் ட்ரெயின் கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆசிட் ட்ரெயின். ஆசிட் ட்ரெயின் எங்க என்ன என்ன பொல்யூட்டனால ஆரம்பிக்குது மெயினா? NO2 அண்ட் SO2. NO2 அண்ட் SO2 வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகும்போது எதோட ரியாக்ட் ஆகுது அட்மாஸ்பியர்ல? வாட்டர் மாலிகுலோட ரியாக்ட் ஆகுது. சோ அப்ப NO2 பிளஸ் வாட்டர் என்ன ஆகுது? NO2 பிளஸ் வாட்டர் HNO3, அதாவது நைட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி SO2 பிளஸ் வாட்டர் சேரும்போது என்ன ஆகுது? சல்பியூரிக் ஆசிட், அதாவது H2SO4 ஃபார்ம் ஆகுது. சோ இது ரெண்டுமே என்ன லேப்ல யூஸ் பண்ணிருக்கீங்களா? நைட்ரிக் ஆசிட், சல்பியூரிக் ஆசிட்லாம் ரெண்டுமே ஆசிட். சோ இந்த வரக்கூடிய மழை வந்து எப்படி இருக்கும்? அப்போ ஆசிட் ரெயினா இருக்கும். சோ இட் வாஸ் ஹேவிங் இம்பாக்ட் ஆன் லிவிங் ஆர்கானிசம். எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கு மேலயும் இதுக்கு இம்பாக்ட் இருக்கு. இந்த ஆசிட் ரெயின் வந்துட்டு இம்பாக்ட் இருக்கு. புரியுதுங்களா? சோ அப்படி வரக்கூடிய மழை வந்துட்டு ஆசிட் ரெயினா இருக்கும். சோ அது வந்துட்டு இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ், பிளான்ஸ், ஃபிஷஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். நார்மல் ரெயின் வாட்டரோட பிஹெச் வந்து என்னவா இருக்கும்? 7. யார் 7 சொன்னது? நார்மல் ரெயினோட இது வந்துட்டு லோ பிஹெச்ல தான் இருக்கும். அரௌண்ட் 5.5 அந்த மாதிரி தான் இருக்கும். நார்மல் ரெயின்ஃபாலோட பிஹெச்மே லோவா தான் இருக்கும். ஆசிட் ரெயின்றது அதை விட குறையும். சொல்லுங்கம்மா. மேல இருந்தே வருமா? மேல இருந்தே அந்த கார்பன் டை ஆக்சைடோ இல்ல கார்பன் டை ஆக்சைடு எடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? கார்போனிக் ஆசிட். அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்குல்ல. சோ அது ரெண்டும் சேரும்போது கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகலாம். இதெல்லாமே என்னமா டிஸ்டில் வாட்டர் பிரச்சனை இல்லை. டிஸ்டில் வாட்டர்ல அந்த எந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம், எதெல்லாம் அதிகமா இருக்கோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. டிஸ்டில் வாட்டர் லேப்ல யூஸ் பண்ற அந்த டிஸ்டில் வாட்டர் தானே சொல்றீங்க? அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. அதுல வந்து எதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அது எல்லாத்தையுமே பியூரிஃபை பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்களோட ரிசல்ட், லேப் ரிசல்ட் வந்து மாறும். சோ இந்த மாதிரி இதனால அக்ரிகல்ச்சர்ல என்னமா பிரச்சனை? இந்த மாதிரி ஆசிட் இருக்கிறதுனால வர்றதுனால என்ன பிரச்சனை அக்ரிகல்ச்சர்ல? நியூட்ரியன்ஸ் எல்லாம் லீச் ஆகும். நம்பர் 1, நியூட்ரியன்ஸ் எல்லாம் டைரக்டா பிளான்ட்ஸ்ல படிச்சுன்னா பிளான்ட்டோட டிஷ்யூஸ் எல்லாம் பாதிக்கப்படும். ஆசிட் பிளான்ட் டிஷ்யூஸ்ல படிச்சுன்னா என்ன ஆகுமோ அதெல்லாம் நடக்கும். இன்டெரக்ட் என்னென்ன ஆகும் அப்படின்னா சாயில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து லீச் அவுட் ஆகும். ஸ்பெஷலா எது? அலுமினியம் இஸ் லீச்டு ஃப்ரம் தி சாயில். அலுமினியம் இஸ் லீச்டு ஃப்ரம் தி சாயில். இட் லீட்ஸ் டு depletion of many minerals and nutrients. It leads to depletion of many minerals and nutrients.
அது இல்லாம சாயிலோட அசிடிக் கண்டிஷன் இருக்குல்ல, சாயிலோட அசிடிக் கண்டிஷன் யூஸ்வலா எந்த சாயில் வந்துட்டு பிளான்ட்ஸ்க்கு வந்து ஆப்டிமம், எந்த சாயில் கண்டிஷன் ஸ்லைட்லி இல்ல நியூட்ரல் சொல்லலாம். நியூட்ரல் கண்டிஷன் வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல். பட் இந்த மாதிரி ஆசிடைன் சாயில் படும்போது என்ன ஆகலாம், சாயிலோட அசிடிக் கண்டிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், சாயிலோட அசிடிக் கண்டிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இதெல்லாம் வந்து அந்த ஆசிடைனால ஆகக்கூடிய சிம்டம்ஸ் பிரச்சனை. டிஸ்கலரேஷன், லாஸ் ஆஃப் ஃபோலியர் மாஸ், இல்ல வந்து டிராப்பிங் ஆஃப் லீவ்ஸ், டேமேஜ் டு டிஷ்யூஸ், நெக்ரோசிஸ், இது எல்லாமே. டெத் ஆஃப் அஃபெக்டட் ட்ரீஸ், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல டெத் ஆஃப் அஃபெக்டட் ட்ரீஸ். செனசன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? அந்த லீஃபோட ஏஜிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் இன் ஏஜிங் ஒன்றும் இல்லை, அந்த லீவ்ஸ் வந்து ட்ரை ஆயிடும். லீவ்ஸ் வந்து ஒரு மெச்சூர்ட் லீஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ட்ரை ஆயிடும். ட்ரை ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், லீஃப் ஃபால் ஆயிடும், லீஃப் வந்து கீழே விழுந்துரும். அந்த டேமேஜ் ஆக டிஷ்யூஸ் இருக்குல்ல, செல்ஸ் டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்றோம்ல, ஆசிட் பட்ட உடனே செல்ஸ் டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்தோம்ல, அந்த டிஷ்யூஸ், அந்த டேமேஜ் டிஷ்யூஸ் ஃபர்தரா என்ன ஆகுது, பிளான்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இல்ல வைரல் இன்ஃபெக்ஷனோ வந்துட்டு நடக்கலாம். அதுல ஏதோ ஒரு பேத்தோஜன் வந்து என்டர் ஆகலாம் அதுல. ஒருவேளை இந்த இந்த ஆசிட் வந்து கடல்ல படிச்சுன்னா என்ன நடந்துக்கலாம்? கடல்ல எழுதல, இங்க நமக்கு இல்ல சப்ஜெக்ட்ல பிரச்சனை இல்லை, பட் கேட்கறேன், ஓஷன்ல படிச்சுன்னா என்ன ஆகலாம்? ஓசன் அசிடிபிகேஷன். அந்த ஓசன் அசிடிபிகேஷன் ஃபர்தரா என்ன பிரச்சனை கொடுக்கும்? கோரல் ப்ளீச்சிங், கோரல் ப்ளீச்சிங். கால்சியம், கால்சியம் பேசிஸா வச்சு எந்தெந்த ஆர்கானிசம் இருக்கோ அது எல்லாமே பாதிக்கப்படும். கால்சியம் பேசிஸா வச்சு எந்தெந்த ஆர்கானிசம் இருக்கோ அதெல்லாம் பாதிக்கப்படும் கடல்ல. போலாங்களா அடுத்தது? ஹவு பொல்யூஷன் அஃபெக்ட் ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸ்ல என்னென்ன பிரச்சனை வரலாம் அட்லீஸ்ட் நீங்க யோசிச்சு சொல்லுங்க. PM2.5, PM10 சொல்லியிருக்கீங்க. PM2.5 அதிக பிரச்சனைக்குரியதா இல்ல PM10? PM10 PM2.5 என்ன, எந்த பேசிஸ்ல சொல்றாங்க அது சொல்லுங்க. என்னமா சைஸ், அதாவது அந்த பார்ட்டிகளோட சைஸ் என்ன, அதாவது டயாமீட்டர் என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த பார்ட்டிகளோட டயாமீட்டர் வச்சு PM2.5 PM10 அப்படின்னு சொல்றோம். ரெண்டுல பிரச்சனைக்குரியது எது? 2.5. PM10ன்றது வந்து லங்ஸ்ல போகும், பட் லங்ஸ்ல போய் டெபாசிட் ஆயிடும், அதோட நின்றும். பட் PM2.5ன்றது என்ன பிரச்சனை கொடுக்கும்? PM2.5 வந்துட்டு அந்த லங்ஸோட லேயர்ஸையும் தாண்டி ஈவன் பிளட் ஸ்ட்ரீம்ல என்டர் ஆகிறது கூட பாசிபிலிட்டி இருக்கு, பிளட் ஸ்ட்ரீம்ல என்டர் ஆகிறது கூட பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால PM10 விட PM2.5 வந்துட்டு அதிகமா பிரச்சனைக்குரியது. PM2.5 WHO வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து ஒரு வருஷத்துல இவ்வளவு இருக்கணும், அட்மாஸ்பியர்ல வந்து இவ்வளவு கான்சென்ட்ரேஷன் தான் இருக்கணும் PM10 இல்ல PM2.5. ஸோ இது ஒன்று சொல்லிட்டீங்க, பொல்யூட்டன்ட் ஆன் ஹியூமன்ஸ். வேற என்னமா? கார்சினோஜெனிக். ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் வந்து கார்சினோஜெனிக் கெமிக்கல்ஸ் இருக்கு, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பிரச்சனைக்குரியது. வேற ப்ளூ பேபி சிண்ட்ரோம்லாம் எதுல வரும்? ப்ளூ பேபி சிண்ட்ரோமும் ஹியூமன்ஸ்ல தான், ப்ளூ பேபி சிண்ட்ரோமும் ஹியூமன்ஸ்ல தான் வரும். மெர்குரி பாய்சனிங், மெர்குரி பாய்சனிங்னால என்னாச்சு? மினமேட்டா, மினமேட்டா என்னமா? ஓகே, ஹெவி மெட்டல்ஸ்ல வரும், நீங்க சொல்ல ஹெவி மெட்டல் பொல்யூட்டன்ட்ல வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து PM பர்டிகுலர் மேட்டர் பார்க்குறோம். பர்டிகுலர் மேட்டர் பத்தி, பர்டிகுலர் மேட்டர் வச்சு லாஸ்ட் இயர்ல ஒரு கொஸ்டின் பிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க, யாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அது பர்டிகுலர் மேட்டர் வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பிலிம்ஸ்ல. ஓகே, WHO ரிப்போர்ட் படி எதுல பப்ளிஷ் ஆன ரிப்போர்ட்? லான்செட் பிளானட்டரி ஹெல்த், லான்செட் பிளானட்டரி ஹெல்த்.
லான்செட் பிளானட் ஹெல்த்ல WHO கொடுத்த ரிப்போர்ட் படி எவ்வளவு பர்சன்ட் சாகுறாங்க, எவ்வளவு மக்கள் சாகுறாங்க? 16.7 lakh death in India or 17.8% of all deaths. எதனால இவ்வளவு மக்கள் எதனால சாகுறாங்க? ஏர் பொல்யூஷன். பொல்யூஷன்ல அதுலயும் ஸ்பெசிபிக்கா ஏர் பொல்யூஷன்னால. புரியுதுங்களா? ஹியூமன்ஸ்ல வந்து ஏர் பொல்யூஷன் முக்கியமான ரோல். பிளான்ஸ்ல வந்து ஏர் பொல்யூட்டன் வந்து அவ்வளவு பிரச்சனை இல்லை, பட் ஹியூமன்ஸ்ல வந்து அதிக பிரச்சனை. 16.7 லேக் பீப்புள் வந்துட்டு சாகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பாதிக்கப்படுறது அதிகமா பாதிக்கப்படுறது யாரு? யங்ஸ்டர்ஸா இல்ல குழந்தைங்களா இல்ல வயசானவங்களா? குழந்தைங்க, சில்ட்ரன்ஸ் அண்ட் ஓல்டேஜ் பீப்புள், சிக் பீப்புள், சில்ட்ரன்ஸ் அண்ட் சிக் பீப்புள், இவங்க ரெண்டு பேரும் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. சில்ட்ரன்ஸ் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. சோ என்ன பிரச்சனை வருது சில்ட்ரன்ஸ்க்கு? ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் இல்ல ஹார்ட் டிசீஸ் இல்ல லங் டிசீஸ். அந்த டைம்ல வந்துட்டு டெல்லியில வந்து அனௌன்ஸே பண்ணுவாங்க, ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பனா அட்மாஸ்பிரிக் பொல்யூட்டன் அதிகமா இருக்கு அப்படின்னா, ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீமா போகும் அப்படின்னா லீவே விட்டுருவாங்க ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு. ஸோ அதான் வந்துட்டு சில்ட்ரன் அண்ட் எல்டர்லி பீப்புள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. சில்ட்ரன் அண்ட் எல்டர்லி பீப்புள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. PM2.5 வந்துட்டு ரொம்ப டீப்பா பெனிட்ரேட் ஆகும். பிளட் ஸ்ட்ரீம் என்டர் ஆகிறது கூட பாசிபிலிட்டி இருக்கு. லங்ஸ் தாண்டி பிளட் ஸ்ட்ரீம்ஸ்க்கு போறது கூட பாசிபிலிட்டி இருக்கு PM2.5. ஈவன் வந்து டெல்லி மாதிரியான கண்டிஷன்ஸ்ல வந்து நீங்க போகும்போது நார்மல் பிரீத்திங்கே உங்களால பண்ண முடியாது. வெளியில போகும்போது நார்மல் பிரீத்திங்கே பண்ண முடியாது. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரியும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப எரியும். எல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு இந்த PM2.5 PM10 தான். நல்லாவே ஃபீல் ஆகும், நல்லாவே ஃபீல் ஆகும். அட்லீஸ்ட் இப்ப நான் நிறைய மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. முன்னாடிலாம் வந்துட்டு வல்கனோ எரப்ட் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு ஊர்ல பக்கத்துல அக்கம் பக்கத்துல எங்கன்னா வல்கனோ எரப்ஷன் இருந்துச்சுன்னா எவ்வளவு ஆக்சிடென்ட் வருமோ அந்த மாதிரி இருக்கும். ரோட்ல போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் வெளியெல்லாம் போயிட்டு வந்தா. ஓகே, போலாங்களா? அடுத்தது எவ்வளவு மக்கள் சாகுறாங்க ஏர் பொல்யூஷனால? 16.7 லேக் டெத். PM2.5 எது எது எவ்வளவு தூரம் என்டர் ஆகலாம் அப்படின்றது. PM2.5 PM10 கோர்ஸ் பார்ட்டிகல்ஸ், PM2.5 ஃபைன் பார்ட்டிகல்ஸ். PM2.5 என்ன ஆகுது? லங் லேயர்ஸை தாண்டி கூட, லங் லேயர்ஸ்ல டீப்பா போறது கூட பாசிபிலிட்டி இருக்கு. லங் லேயர்ஸ்ல டீப்பா போறது கூட பாசிபிலிட்டி இருக்கு. PM10 அதுவும் மேலே செட்டில், அதாவது லங்ஸ்ல மேலே செட்டில் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. லங் PM10. PM2.5 பிளட் ஸ்ட்ரீம்ல என்டர் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்கு. புரியுதுங்களா? Particles less than 10 micrometer, particles less than 10 micrometer in diameter can pose health concern. எதனால? It can accumulate in respiratory system. It can accumulate in respiratory system. Accumulate ஆயிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்னவா மாறலாம்? மேபி லங் கேன்சர் அந்த மாதிரி மாறலாம். லங் கேன்சர் அந்த மாதிரி கொண்டு வரலாம். PM2.5 ஃபைன் பார்ட்டிகல், இதை விட சின்ன சின்ன சைஸா இருக்கக்கூடிய பார்ட்டிகல். இது என்ன பண்ணலாம்? PM2.5 it can enter deeply into the lungs. It can enter deeply into the lungs and it can enter into the bloodstream also. Lungs of எர்த் அப்படின்னா எதை சொல்லுவோம்? அமேசான் ஃபாரஸ்ட். ஓகே, ஏன் அமேசான் ஃபாரஸ்ட் லங்ஸ் ஆஃப் எர்த்னு சொல்றோம்? என்னமா? ஆக்சிஜன் நிறைய சப்ளை ஆகுது. ஓகே, போலாங்களா அடுத்தது?
PM10 என்ன ஆகுது? PM10 என்ன பிரச்சனை கொடுக்குது? இட் அக்யூமுலேட்ஸ் இன் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இட் அக்யூமுலேட்ஸ் இன் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். PM2.5 என்ன பிரச்சனை கொடுக்குது? இட் கேன் lodge deeply in the lungs. It can enter deeply into the lungs. போலாங்களா? ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்களாம் டெல்லியில இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்க டெல்லி போகணும்னு அவசியம் கிடையாது. அவங்க இருக்கிற இடத்துல டெல்லி கண்டிஷன் அனுபவிக்கலாம். போலாங்களா? அடுத்தது நோட் பண்ணிட்டீங்களா? சோ அடுத்து வந்து ப்ளூ பேபி. ஏன் ப்ளூ பேபின்னு சொல்றாங்க? என்ன என்ன கண்டிஷனால ப்ளூ பேபி சிண்ட்ரோம் வருது? இதுல வந்து வயசுல பெரியவங்களை அவ்வளவா பாதிக்காது. யாரை பாதிக்குது? குழந்தைங்களை. குழந்தைங்களை வந்துட்டு சில்ட்ரன், அதாவது யங் பேபிஸ் இருக்குல்ல, எதனால இதை ப்ளூ பேபின்னு சொல்றோமா? ப்ளூ பேபியோட சிண்ட்ரோம் என்ன? அந்த குழந்தையோட அப்பியரன்ஸ் ப்ளூ கலர்ல எக்ஸாக்டா தெரியலனாலும் கிட்டத்தட்ட ஒரு பேல் பேல் கலர். பேல் என்ன? ஒரு வெளுத்த அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எக்ஸாக்டா ப்ளூ கலர் வரலனாலும் வெளுத்த கலர்னு சொல்லுவோம்ல, அந்த கலர்ல இருக்கும். இது என்ன சிம்டம்ஸ்? கண்ணெல்லாம் ரொம்ப டல்லா தெரியும். அதே மாதிரி அந்த குழந்தையோட கலர் வந்துட்டு ரொம்ப சேஞ்சஸ் தெரியும். குழந்தையோட கலர்ல வந்து சேஞ்சஸ் தெரியும். என்ன பொல்யூஷனால ஆரம்பிக்குது இது இந்த பிரச்சனை? நைட்ரேட். எந்த ஊர்ல இது பிரச்சனை? எந்த இது ப்ளூ பேபி சிண்ட்ரோம்ன்றது என்ன ஊர்ல? மோஸ்ட்லி நார்த் வெஸ்ட்ல தான். நார்த் வெஸ்ட்ல மத்த ரீஜன்ல இருக்கலாம், பட் பிரிடாமினண்டா இருக்கிறது நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. என்ன ஏஜ் குரூப்ல இருக்க குழந்தைங்கள பிரச்சனை ஆரம்பிக்குது? அண்டர் தி ஏஜ் ஆஃப் 6 months. அண்டர் தி ஏஜ் ஆஃப் 6 months. ஆக்சுவலா அந்த குழந்தைக்கு வந்துட்டு அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் இருக்குல்ல, அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் கொடுத்தோம் அப்படின்னா, புரியுதுங்களா? ஏதோ ஒரு ஃபீட்ல, அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஃபீட்ல கண்டாமினேட்டட் வாட்டர் இருந்துச்சு, நைட்ரேட் கண்டாமினேட்டட் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தையோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல போகுது இல்ல, குழந்தையோட வயிற்றுக்குள்ள போகுது இல்ல, அந்த நைட்ரேட் வந்து வயிற்றுக்குள்ள போய் என்ன மாறுது? நைட்ரைட். நைட்ரைட். அந்த நைட்ரைட்னாலதான் வந்துட்டு அந்த குழந்தையோட கலர் மாறுது. புரியுதுங்களா? நைட்ரேட் வந்து நைட்ரைட்டா மாறுது. அந்த நைட்ரைட் வந்துட்டு ஆக்சிஜன் சப்ளை ஆக்சிஜன் சப்ளையை பாதிக்குது. ஆக்சிஜன் சப்ளையை வந்து பாதிக்குது. as nitrite, அந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, as nitrite circulates in the body, it produces மெத்தமோகுளோபின். அந்த மெத்தமோகுளோபின் என்ன பிரச்சனை கொடுக்குது? இட் அஃபெக்ட்ஸ் தி சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை போறதுனால அந்த குழந்தையோட கண்ணு வந்து எப்படி இருக்கு? ரொம்ப டல்லா தெரியுது. லெத்தார்ஜிக் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தையோட கண் எப்படி? லெத்தார்ஜிக் ஐஸ். அதே மாதிரி செல்ஸ்க்கு எல்லாம் ஒழுங்கா ஆக்சிஜன் சப்ளை ஆகாதனால அந்த குழந்தையோட ஸ்கின் கலரும் வந்து மாறுது. அந்த குழந்தையோட ஸ்கின் கலரும் மாறுது. மோஸ்ட்லி பேல் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபேஸ்ல தெரியுது அந்த பேல் ப்ளூ கலர்ன்றது ஒரு மாதிரி. சோர்ஸ் என்ன? மோஸ்ட்லி வாட்டர். அப்படி இல்லை அப்படின்னா நைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ் ஏதாவது கொடுத்தீங்க குழந்தைக்கு அப்படின்னா அதுலயும் பிரச்சனை இருக்கலாம். ஒன்னும் வாட்டர்ல கண்டாமினேட் ஆயிருக்கலாம், இல்ல நைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ் வந்து குழந்தைங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதனாலயுமே இந்த வந்திருக்கலாம். ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். மேட்ச்ல கேட்பாங்க ஒரு சில எக்ஸாம்ல. டிஎன்பிசி எல்லாம் எழுதுறீங்க, மத்த எக்ஸாம்ல எழுதுறீங்க அப்படின்னா மேட்ச்ல கேட்பாங்க ப்ளூ பேபி சிண்ட்ரோம் என்ன பொல்யூட்டன்ட், இட்டாய் டிசீஸ் எதுல இருந்து, என்ன ஹெவி மெட்டல்னால, வேற என்ன, மெர்க்குரி டாக்ஸிசிட்டினால என்ன, மெனமேட்டாவா அப்படின்னு சொல்லி மேட்ச்ல வரும் மோஸ்ட்லி பொல்யூட்டன்ட் வச்சு.
மினமேட்டா டிசீஸ் அப்படின்றது கேள்விப்பட்டீங்களா? மினமேட்டா 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 என்ன பொல்யூட்டனால வந்துச்சு? மெர்க்குரி, மித்தைல் மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மித்தைல் மெர்க்குரி வந்து எந்த இண்டஸ்ட்ரியில இருந்து ரிலீஸ் பண்றாங்க? அந்த மித்தைல் மெர்க்குரி பொல்யூட்டன் இருக்குல்ல, அது எங்க இருந்து வந்துச்சு? இப்ப நைட்ரேட்னா சொல்லுவீங்க மேபி அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இருந்து நைட்ரேட் வந்திருக்கலாம். நைட்ரேட் எங்க இருந்து ரிலீஸ் ஆச்சு சார்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இருந்து கூட இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது சோர்ஸ் சொல்லுவீங்க. அந்த மாதிரி வந்துட்டு அந்த மித்தைல் மெர்க்குரி வந்துட்டு எங்க இருந்து ரிலீஸ் ஆன பொல்யூட்டன்? ஊல் மைனிங். சரி பாப்போம். இது நோட் பண்ணீங்களா? புரியுதுங்களா? நைட்ரேட் பாய்சனிங் வந்து எப்படி குழந்தையை பாதிக்குது அப்படின்றது என்னமா நோட் பண்ணீங்களா? மெத்தைல் மெர்க்குரி பாய்சனிங்னால என்ன ஆகலாம்? ரிலீஸ் ஆகிற பொல்யூட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஸ்பெசிபிக் என்ன இண்டஸ்ட்ரின்றது அசிட்டிக் ஆசிட் எங்கன்னா இருக்கா இதுல? ஃபேக்டரி விச் ப்ரொடியூஸ்ட் அசிட்டிக் ஆசிட். சோ என்ன ஆகுது? அந்த மித்தைல் மெர்க்குரி எப்படி சர்க்குலேட் ஆகுது? எப்படி கடைசியா ஹியூமன்ஸ்க்கு வருது மித்தைல் மெர்க்குரி? ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து மித்தைல் மெர்க்குரி வந்துருச்சு. இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து மித்தைல் மெர்க்குரி ரிலீஸ் ஆயிடுச்சு. எங்க ரிலீஸ் ஆகுது? வாட்டர் பாடிஸ். மினமேட்டா அப்படின்றது எந்த ஊர்ல இருக்கிறது? மினமேட்டா அப்படின்றது மினமேட்டான்றது இட் வாஸ் அ பிளேஸ் இன் ஜப்பான். ஜப்பான். மினமேட்டான்றது ஒரு பே அப்படின்னு சொல்லுவோம். பே பே இந்தியாவில் சொல்றோம் பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால். ஸோ மினமேட்டான்றது அதே டேர்ம் தான் குறிக்குது. மினமேட்டா வாஸ் அ பே. ஸோ இங்க இருந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து ரிலீஸ் ஆகிற பொல்யூட்டன்ட் வந்து போய் அந்த இந்த இதுல வந்துட்டு என்வரான்மெண்ட் இந்த இதுல வந்து பேல வந்து ரிலீஸ் ஆகுது. அக்வாட்டிக் என்வரான்மெண்ட்ல வந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது இது ஃபர்ஸ்ட் யார் சாப்பிடுறா? டிராபிக் லெவல்ல இனிஷியலா இருக்கக்கூடிய ஆர்கானிசம் சாப்பிடுது. ஸ்மால் ஃபிஷ், மேபி இது ஒரு ஜூ பிளாங்க்டானா இருக்கலாம். இது ஸ்மால் ஃபிஷ், அதுக்கப்புறம் அதை விட லார்ஜ் ஃபிஷ், அதை விட லார்ஜ் ஃபிஷ். கடைசியா இதெல்லாம் சேர்ந்து கடைசியா இந்த ஃபிஷ்ஷை யார் சாப்பிடுறா? ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸ்ல இது சாப்பிடும்போது அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருந்தவங்களுக்கு என்ன ஒரு டிபிக்கல் சிம்டம் காமிச்சது. எல்லாத்துக்கும் வந்து ஒரு டிபிக்கல் சிம்டம் காமிச்சது. ஸோ அது என்னன்னு இது பண்ணும்போது மறுபடியும் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்னன்னு தெரிஞ்சது? இட் வாஸ் டியூ டு மித்தைல் மெர்க்குரி. அது என்ன சிம்டம்? அது கன்சியூம் பண்ணவங்களுக்கு இல்ல அந்த மீனை சாப்பிட்டவங்களுக்கு என்ன சிம்டம் காமிச்சது? ரெகுலரா சாப்பிட்டவங்களுக்கு பேரலிசிஸ் மாதிரியான ஒரு கண்டிஷன் உருவாச்சு. இந்த பேரலிசிஸ் மாதிரியான ஒரு கண்டிஷன் உருவாச்சு. புரியுதுங்களா? என்ன பொல்யூட்டன்ட்ல இருந்து ஆரம்பிச்சது மினமேட்டா? மித்தைல் மெர்க்குரியில இருந்து கடைசியா வந்து அந்த சிம்டம் பேரலிசிஸ் சிம்டம் காமிச்சது. கில்ஸ் அண்ட் ஸ்கின்ஸ் மட்டும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸ்பெசிபிக்கா. நெக்ஸ்ட் டைம் மீனை சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த கில்ஸ் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. மினமேட்டா டிசீஸ் இது சொல்லாத பாயிண்ட் என்ன இருக்கு? எல்லாமே சொன்னதுதான் மோஸ்ட்லி. மினமேட்டா பே மெத்தைல் மெர்க்குரியால காசு ஆகுது. எல்லாமே சொன்னதுதான். கடைசியா பாதிக்கப்பட்ட அந்த ஹியூமன்ஸ்ல வந்துட்டு என்ன பிரச்சனை காட்டுது? பேரலிசிஸ், ஒழுங்கா பேச முடியாம போறது, பேரலிசிஸ், பிரைன் டேமேஜ் இதெல்லாம். இந்த பிரச்சனையானதுக்கு அப்புறம் ஒரு கன்வென்ஷன் கொண்டு வந்தாங்க. என்ன கன்வென்ஷன் அது? இந்த மாதிரி மினமேட்டா கன்வென்ஷன். என்வரான்மெண்ட்ல படிக்கும்போது எல்லா கன்வென்ஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் எந்த கன்வென்ஷன் வந்து எது ரிலேட்டடா அப்படின்றது. ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் வந்து ரிலேட்டட் டு ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன். பேசல் கன்வென்ஷன்
BASEL பேசல் கன்வென்ஷன். அட்லீஸ்ட் கேள்வினா பண்றீங்களா இல்ல புரியாத வார்த்தையில பேசிட்டு இருக்கேனா? என்விரான்மெண்ட்ல கேக்குறமா? என்விரான்மெண்ட்ல ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் இல்லம்மா. பேசல் கன்வென்ஷன் கேள்விப்பட்டீங்களா? வியன்னா கன்வென்ஷன். வியன்னா கன்வென்ஷன் வாஸ் ரிலேட்டட் டு ஓகே. அட்லீஸ்ட் ஒன்னு ஆன்சர் பண்ணிட்டேன். ஓசோன். ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் ஆன் பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் கேள்விப்பட்டது இல்லையா? ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் ஆன் பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். ஓகே. நடத்திருப்பா, இதுக்கு மேல நடத்துவாங்க அப்படி இல்லைன்னா. ஓகே, இந்த மாதிரி கன்வென்ஷன்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன்ன்றது பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். ஒன்றும் இல்ல, அட்மாஸ்பியர்ல வந்து ரொம்ப நாள் இருக்கும் தெரியுமா, ரொம்ப வருஷத்துக்கு டிகிரேட் ஆகாமலே இருக்கும் தெரியுமா, அதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து அந்த ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன்ன்றது. அவ்வளவுக்கும் சீக்கிரம் டிகிரேட் ஆகாம ரொம்ப நாள் அட்மாஸ்பியர்ல இருக்கும் தெரியுமா, அது வந்து பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன் சொல்றோம். அதுக்கு கொண்டு வந்த கன்வென்ஷன் தான் வந்து ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் அப்படின்னு. புரியுதுங்களா? போலாங்களா அடுத்தது? குரூப் ஒன்லாம் எழுதுறீங்களா அந்த டைம்? அதெல்லாம் கேட்போம், அதெல்லாம் இந்த மாதிரி வரும். ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன், பேசல் கன்வென்ஷன். குரூப் ஒன்னும் இல்ல, யூபிஎஸ்சி எல்லாத்துலயுமே தெரிஞ்சிருக்க, அதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டியது. என்விரான்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டியது. பேசல் கன்வென்ஷன்றது பேசல்ன்றது எந்த ஊர்ல இருக்கிறது? பேசல் வந்து இட் வாஸ் லொகேட்டட் இன் சுவிட்சர்லாந்து, பிளேஸ் இன் சுவிட்சர்லாந்து. பிளேஸ் இன் சுவிட்சர்லாந்து. பேசல் கன்வென்ஷன் வந்து டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட். டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட். அதாவது வேற ஏதாவது ஒரு ஹசார்டஸ் வேஸ்ட் வந்துட்டு வேற ஒரு நாட்டுல உற்பத்தியா இருக்கலாம், வேற ஒரு நாட்டுல வந்துட்டு ஹசார்டஸ் வேஸ்ட் இருந்திருக்கலாம். அதை கொண்டு போய் இன்னொரு நாட்டுல டம்ப் பண்ணிட்டாங்க தெரியுமா, அதை தடுக்கணும். புரியுதுங்களா? டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாம் கொண்டு போய் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ்ல டம்ப் பண்ணாங்க அவங்களோட வேஸ்ட், அவங்களோட இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். அதை தடுக்கணும், அந்த டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் தடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்ததுதான் வந்து பேசல் கன்வென்ஷன். புரிஞ்சுதுங்களா? ஹவு பொல்யூஷன் அஃபெக்ட் அனிமல்ஸ். யூட்ரோபிகேஷன். யூட்ரோபிகேஷன். யூட்ரோபிகேஷன் என்ன? இந்த மாதிரி பாத்திருக்கீங்களா? ஏதோ ஒரு அக்வாட்டிக் சிஸ்டம், பாண்ட்லயோ இல்ல லேக்லயோ திக் லேயரா ஆல்கே இருக்க மாதிரி, அந்த தண்ணியை குடிக்கவும் முடியாது, குடிச்சா செத்துருவாங்க, டாக்ஸின்ஸ் இருக்கும். இதுக்கு மாதிரி கண்டிஷன் பேர் என்னன்னு சொல்றோம்? யூட்ரோபிகேஷன். யூட்ரோபிகேஷன் என்ன பிரச்சனைனால அந்த யூட்ரோபிகேஷன் ஆரம்பிக்குது? எங்க இருந்து? நைட்ரஜன், நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல மெயின் சோர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் சோர்சஸ். அந்த நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் சோர்சஸ் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்னா என்னென்ன? பாண்டு, லேக்கு, பாண்ட் லேக் அதெல்லாம் போய் சேரும்போது என்ன ஆகுது அங்க? ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் வந்து அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்ல போயிடுச்சு. அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல வந்து நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் வந்து லீச் அவுட் ஆகி அக்வாட்டிக் எக்கோசிஸ்டத்துல என்டர் ஆயிடுச்சு. அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? நைட்ரஜன் பாஸ்பரஸும் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் போனதுக்கு அப்புறம் ஆல்கே வந்துட்டு ப்ரொஃபியூஸ்டு growth ஆஃப் ஆல்கே. ப்ரொஃபியூஸ்டு growth ஆஃப் ஆல்கே. இப்போ இந்த ஆல்கே அதிகமா வளர்ந்தா என்ன பிரச்சனை அடுத்து? என்ன ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகுது? ஏன் ஆக்சிஜன் ஏன் ஃபார்ம் ஆகுது?
அதுவும் ஒரு ரீசன். அட்மாஸ்பியரிக் கேஸ் எக்ஸ்சேஞ்சும் ஒரு ரீசன். இன்னொன்னு வந்துட்டு இந்த ஆல்கே எல்லாம் வந்து டீகம்போஸ் ஆகும் தெரியுமா? அட்மாஸ்பியரிக் கேஸ் எக்ஸ்சேஞ்சும் அதுவும் வரும். இந்த ஆல்கே ஒரு வேலை இந்த நான் இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் என்ன, இந்த க்ரோ ஆன ஆல்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து டீகம்போஸ் ஆகும் தெரியுமா? டீகம்போசிஷன் டீகம்போஸ் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுமா இல்ல ரிலீஸ் ஆகுமா? டீகம்போசிஷன்ல ஆக்சிஜன் வந்து தேவைப்படுமா இல்ல ரிலீஸ் ஆகுமா? தேவைப்படும். சோ இந்த டீகம்போஷன் என்ன ஆகுது, அந்த அக்வாட்டிக் எக்கோசிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாம் கன்சியூம் ஆகுது. ஆக்சிஜன் எல்லாம் கன்சியூம் ஆகுது. புரியுதுங்களா? புரியுதுங்களா என்னன்ட்டு? சோ இதெல்லாம் கன்சியூம் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன், அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிசால்வ்ட் ஆக்சிஜன் இருக்குல்ல, டிசால்வ்ட் ஆக்சிஜனோட கண்டென்ட் வந்து குறையுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்கும்? அங்க இருக்க ஆர்கானிசம் லைக் ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு போதுமான அளவு ஆக்சிஜன் இருக்காது. ஃபிஷ்ஷுக்கு வந்து போதுமான அளவு ஆக்சிஜன் இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த ஆல்கே எல்லாம் ஒரு சில டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணும். இந்த ஆல்கே இருக்குல்ல, இந்த ஆல்கே எல்லாம் ஒரு சில டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணும். டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். சோ இந்த டாக்ஸின்ஸ் வந்து யாரை அஃபெக்ட் பண்ணும்? ஃபிஷ் அஃபெக்ட் பண்ணும். ஃபிஷ் ஹியூமன்ஸ் ரெண்டு பேருமே அஃபெக்ட் பண்ணும். அது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டாக்ஸின்ஸ். சோ இதனால கடைசி என்ன ஆகுது? டெத் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம். டெத் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம். அக்வாட்டிக் ஆர்கானிசம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ்ல ஆரம்பிச்சு அக்வாட்டிக் எக்கோசிஸ்டத்துல போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் யூட்டிலைஸ் பண்ணி ஆல்கே எல்லாம் நல்லா growth ஆகுது. ஆல்கே எல்லாம் நல்லா growth ஆகுது. அந்த growth ஆகிற ஆல்கேனால அடுத்து என்ன ஆகுது? டீகம்போஷன் ஆகுது. அந்த டீகம்போஸ் ஆகும்போது இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிடுது. இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிடுது. சோ போதுமான அளவு ஆக்சிஜன் இல்லாதனால யார் சாகுறா? ஃபிஷ் எல்லாம் செத்து போகுது. ஃபிஷ் எல்லாம் செத்து போகுது. பரவாயில்ல, ஆன்லைன்ல ஆன்சர் பண்ணிருக்காங்க. பேசல் கன்வென்ஷன், ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன்லாம். கவின் முகில் ஆன்சர் பண்ணிருக்காரு. புரிஞ்சுதுங்களா? இது ஒரு கண்டென்ட் மட்டும் பார்ப்போம், பார்த்துட்டு முடிச்சுப்போம். யூட்ரோபிகேஷன், நைட்ரேட் பாஸ்பரஸ் சொன்னது, growth ஆஃப் ஆல்கே, சன்லைட் பெனிட்ரேட் ஆகாம இருக்கும். இந்த மாதிரி திக் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுறதுனால சன்லைட் பெனிட்ரேட் ஆகாம இருக்கும். இது யாரும் பாதிக்கும்? சன்லைட் பெனிட்ரேட் ஆகாம இருந்துச்சுன்னா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் பாட்டம் லேயர்ஸ்ல இருக்கக்கூடிய அக்வாட்டிக் பிளான்ஸ் பாதிக்கும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? திக் லேயர்ல இந்த மாதிரி வந்துட்டு ஆல்கல் ப்ளூம் ஆகிறதுனால அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அக்வாட்டிக் பிளான்சஸ் ஆகுது. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அக்வாட்டிக் பிளான்சஸ் ஆகுது. ஏன்? ஏன்னா சன்லைட் இட் கேனாட் அலோ தி சன்லைட். இட் கேனாட் அலோ தி சன்லைட். புரியுதுங்களா? இது ஒண்ணு சொல்லாம விட்டோம். இந்த மாதிரி ஆகக்கூடிய லேக்ஸ்க்கு பேர் என்னன்னு சொல்றோம்? இந்த மாதிரி யூட்ரோபிகேஷன் நடக்கக்கூடிய லேக்ஸ்க்கு பேர் ஏதாவது சொல்றோமா? யூட்ரோபிக் லேக் அப்படின்னு கேள்விப்பட்டது இல்லையா? யூட்ரோபிக் லேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூட்ரோபிக் லேக்ன்ட்டு, யூட்ரோபிக் லேக்னு சொல்றோம். நோட் பண்ணிட்டீங்களா? ம், போலாங்களா? இதுல சொல்லாத ஏதாவது இருக்கா? ஆக்சிஜன் லெவல் லோ ஆகுறது, ஆக்சிஜன் லெவல் லோ ஆகுறது, ஃபிஷ் ஆர்கனிசம்ஸ் ஆகுறது, டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது, இது எல்லாமே சொன்னது. இது எல்லாமே சொன்னதும். டாக்ஸின் ப்ரொடியூஸ் ஆகுறது இதெல்லாமே சொன்னதும். இது கிட்டத்தட்ட கதை மாதிரி தான். யூட்ரோபிகேஷன் கிட்டத்தட்ட கதை மாதிரி தான். புரிஞ்சுதுங்களா யூட்ரோபிகேஷன் என்னன்ட்டு? அட்லீஸ்ட் இந்த டயக்ராம் நோட் பண்ணுங்க. இந்த டயக்ராம் வச்சு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டயக்ராம் வச்சு. இது லாஸ்ட் ஸ்லைடா இருக்கும் மோஸ்ட்லி. மீதி மீதி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.
நியூட்ரியன்ஸ் எங்க இருந்து லீச் ஆகுது? அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இருந்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் லீச் ஆகுது. லீச் ஆனதுனால என்ன ஆகுது அடுத்தது? மேல இருக்கக்கூடிய அல்கே வந்து நல்லா வளருது. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆரம்பத்துல வந்து அந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. மேல இருக்கக்கூடிய ஆல்கேவும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? எப்ப பிரச்சனை ஆரம்பிக்குது? இங்க இருந்து ஆல்கல் ப்ளூம் வந்து ரொம்ப அதிகமாகுது இல்ல. ஆல்கல் ப்ளூம் வந்து ஒரு குறிப்பிட்ட இதை விட அதிகமா திக்கா ஃபார்ம் ஆகுது லேயர்ஸ். ஸோ அந்த திக்கா ஃபார்ம் ஆகி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி growth, அதாவது ப்ரொஃபியூஸ்டு growth. அதுக்கு பேர் என்ன? ஆல்கல் ப்ளூம்னு சொல்றோம். ரொம்ப அந்த ப்ரொஃபியூஸ்டு growth இருக்குல்ல, அப்போ வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்ப திக் லேயரா ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகுது? இந்த இடத்துல இந்த மாதிரி திக் லேயர் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகுது? ஆல்கே சன்லைட் பெனிட்ரேட் ஆகாம போயிடுது. சன்லைட் வந்து பெனிட்ரேட் ஆகாம போகுது. அப்ப என்ன ஆகுது? சன்லைட் பெனிட்ரேட் ஆகாதப்போ அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஆல்கே இருக்குல்ல, இந்த ஆல்கே வந்துட்டு அதோட லைஃப் சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாகும் இல்ல, செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? டீகம்போஸ் ஆகும். அந்த டீகம்போஷனுக்கும் என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. இந்த டீகம்போஷனுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. சோ இருக்கக்கூடிய அந்த அந்த லேக்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே டீகம்போஷனுக்கு இதுக்கெல்லாம் வந்து செலவாயிடுது. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் செலவாயிடுது. அதுவும் இல்லாம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல. முன்ன எக்ஸ்சேஞ்ச் ஆன மாதிரி ஆக முடியல. இப்ப என்ன ஆகுது? கடைசி யாரு சாகுறா? அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். பிளான்ஸ் ஏன் சாகுது? இதுல சன்லைட் கிடைக்கல. ஃபிஷ் ஏன் சாகுது? ஆக்சிஜன் கிடைக்கல. அதே மாதிரி இந்த பிளான்ட் டிபெண்ட் ஆகி தான் அந்த ஃபிஷ்ஷும் இருக்கும். பிளான்ட் தான் ஃபுட்டா எடுத்துக்கும் அந்த ஃபிஷ். புரியுதுங்களா? இதான் வந்து யூட்ரோபிகேஷன் அப்படின்னு சொல்றோம்.